Hi students, இந்த வீடியோல matrices ஓட full concept பார்க்க போறோம். First matrices ஓட definition என்ன அப்படினா set of mn numbers arranged in a rectangular array அப்படினு சொல்லுவாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்க இந்த array அப்படிங்கற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படினா arrangement அப்படினு அர்த்தம். rectangle shapeல numbers என்னும்போது real number மட்டும் இல்ல, அது வந்து complex number-ஆ இருக்கலாம், trigonometric function-ஆ இருக்கலாம். ஒரு rectangular shapeல arrange பண்ணிருந்தோம்னா அதுக்கு பேரு தான் வந்து matrices அப்படினு சொல்லுவாங்க. For example, இங்க வந்து 1 2 3 4 5 6 இது வந்து ஒரு rectangular shapeல இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து ஒரு matrices தான். எப்பவுமே மேட்ரிக்ஸை வந்து டினோட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கேபிட்டல் ஏஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னாலும் இங்கே எதுக்கு எம்என் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அது தெரியணும்னா ஃபஸ்ட்டு அது எதனால் அங்கே எழுதியிருக்கேன்னா அது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மேட்ரிசஸில் தெரிய வேண்டியது என்ன தெரியுமா, ஆர்டர் தெரியணும். ஒரு மேட்ரிசஸ்னாலே ஃபஸ்ட்டு அதோட ஆர்டரை வச்சு தான் அதோட பேரே சொல்லணும். ஆர்டர்னா என்ன அப்படின்னா எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆர்டர். இப்போ நான் இங்கே எழுதியிருக்க மேட்ரிசஸில் இது வந்து ரோ, க்ரீன் கலர் லைன் போடுறல இது வந்து ரோ 1, இது வந்து உங்களோட ரோ 2. அப்போ இதில் எத்தனை ரோ இருக்குன்னா 2 ரோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு காலம் C1, இது செகண்ட் காலம் C2, இது வந்து மூணாவது காலம் C3. அப்போ இதில் வந்து 2 ரோவும் 3 காலமும் இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் அது வந்து 2x3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறோம்ல அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக ரோ, அடுத்து நம்ம எழுதுகிறோம்ல அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக காலம். இது வந்து ரோ, இது வந்து காலம், மாற்றி எழுதவே கூடாது. ஃபஸ்ட்டு ரோ தான் எழுதணும், அடுத்து கண்டிப்பாக காலம் தான் எழுதணும். ஸோ ஆர்டரை வந்து நம்ம யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா m cross n, அதாவது m by n அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸை சொல்லும்போது A is a matrix of the order 2/3 அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 ரோ 3 காலம் இருக்க மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை எழுதுங்க அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இதான் பேசிக் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த மேட்ரிக்ஸில் வந்து 2/3 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 2 × 3 2 3s are 6 தானே, அதனால தான் இதுக்குள்ளே 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் இங்கே mn எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ரோவையும் நம்பர் ஆஃப் காலமே மல்டிபிள் பண்ண வர்ற நம்பர் இருக்குல்ல, அத்தனை எலிமெண்ட் அந்த மேட்ரிக்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இதில் என்ன மாதிரியான பாசிபிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வாட் ஆர் ஆல் த பாசிபிள் ஆர்டர்ஸ் கேன் அ மேட்ரிக்ஸ் ஹேவ். இப்போ பாருங்களேன், ரைட் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இஃப் த மேட்ரிசஸ் ஹேவ் 12 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12 எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கணும்னா அந்த மேட்ரிசஸை எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். அதாவது நம்ம எப்படிலாம் எழுதலாம் தெரியுமா, 1 × 12 ஒரு ரோ 12 காலம் இருக்க மாதிரி எழுதலாம், இல்லை 12 ரோ ஒரு காலம் இருக்க மாதிரி எழுதலாம். ரொம்ப ஈஸி. மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் எழுதுகிறோம் 12 வர்ற மாதிரி. 12 வேறு 1 டேபிள் எழுதியாச்சா, 2 டேபிளில் 6 or 12 வரும்ல, அப்போ 2 × 6 எழுதலாம். 6 × 2வும் நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 6 ரோ 2 காலம் இருக்க மாதிரி அந்த 12 எலிமெண்ட் எழுத முடியும். 4 × 3ன்னு எழுதிக்கலாம், 3 × 4ன்னு எழுதிடலாம். இப்போ இதுக்கு பேர் தான் பாசிபிள் ஆர்டர்ஸ். இந்த 12ன்ற எலிமெண்ட் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அந்த முதல்ல அந்த மேட்ரிக்ஸை எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். இது வெறும் டேபிள்ஸை வச்சே நீங்கள் எழுதிடலாம், ரொம்ப சிம்பிள். இப்போ இதே மாதிரி வேறு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம், ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நான் ஏன்னு எடுக்கிறேன்னு சொன்னல, இது ஜென்ரலாக எப்படி தெரியுமா டினோட் பண்ணுவாங்க, மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட் போட்டு AIJ அப்படின்னு எழுதுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஐன்றது வந்து ரோ, ஜேன்றது வந்து எலிமெண்ட். இப்போ இதுக்குள்ளே வந்து 6 எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த 6 எலிமெண்ட்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ மேட்ரிக்ஸில் கரெக்டாக இந்த நம்பரை நான் சொல்லணும் அப்படின்னா இதை நான் என்னென்னு சொல்லுவேன்னா இது வந்து 2வது ரோவில் இருக்க 2வது காலமில் இருக்க எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுத்துக்கும் ஒரு நேம் இருக்குது, அந்த நேமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் AIJ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஐன்றது வந்து ரோ நம்பர், ஜேன்றது வந்து காலம் நம்பர். இப்போ வந்து ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம், இல்லை இந்த 3 × 2 மேட்ரிக்ஸை நான் உங்களுக்கு இங்கே எழுதி காட்டுறேன். இந்த 2 × 3 மேட்ரிக்ஸை எழுதணுன்னா எப்படி தெரியுமா எழுதுவாங்க, இங்கே பாருங்களேன். இந்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதணுன்னா இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கே எழுதுகிறாங்களா அதோட பேர் வந்து A11, அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்க எலிமெண்ட். நெக்ஸ்ட் எலிமெண்ட் எழுதணுன்னா ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்க எலிமெண்ட், ஏன்னா இது தான் நான் காலம்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலமில் இருக்க, இவங்க எல்லாமே ஃபஸ்ட் ரோ தான், அதனால் ஃபஸ்ட்டு 1 1 1ன்னு வருது, காலம் மாறுது. இது ஃபஸ்ட்டு காலமே, செகண்ட் காலமே, தேர்ட் காலம், அதனால் இங்கே 1 1 1 2 1 3ன்னு வரும். இங்கே கீழே இறங்கும்போது இது செகண்ட் ரோ ஆகிடுதுல, அப்போ இது வந்து A2 1 போடணும். செகண்ட் ரோ நான் ஃபஸ்ட்டு காலம், ஏன்னா இதான காலம் 1,
அதனால் இது A21, இது ரெண்டாவது காலம் ரெண்டாவது ரோ. ஸோ 2 rows 2 columnsல அதில் வருது. இது நெக்ஸ்ட் லாஸ்ட் எலிமெண்ட் ரெண்டாவது ரோவில் மூணாவது காலமில் இருக்க எலிமெண்ட் A23 அப்படின்னு எழுதணும். ஸோ ரோ காலம்னு யோசிக்கும் போது வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு மேம் அப்படின்னா இப்படி யோசிங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட். ஏதாவது ஒன்றை வந்து மைண்டில் ஃபிக்ஸாக வச்சுக்கோங்க. அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரவே வராது. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி தெரியுமா கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு ஃபைண்ட் த எலிமெண்ட் இன் த பிளேஸ் ஆஃப் A21. இந்த மேட்ரிக்ஸில் A21 எலிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. A21 செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் வர எலிமெண்ட். இதான் என்னோட செகண்ட் ரோ. செகண்ட் ரோவோட ஃபஸ்ட்டு காலமோட எலிமெண்ட் என்ன 4 தானே. அப்போ நீங்கள் இங்கே 4ன்னு எழுதணும். இந்த மாதிரி நம்ம அந்த நேமை கொடுத்துட்டு எலிமெண்ட்டை கேட்கலாம், இல்லை எலிமெண்ட்டை கொடுத்துட்டு அதோட நேம் எழுத சொல்லலாம். இப்போ 3ன்னு கொடுத்துட்டு 3 வந்து அந்த எலிமெண்ட்டோட நேம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 இங்கே இருக்குது. எந்த ரோவில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது. எந்த காலமில் இருக்குது? மூணாவது காலமில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவில் மூணாவது காலமில் இருக்க எலிமெண்ட்டோட பேர் வந்து அப்போ A13 அப்படின்னு எழுதணும். அப்போ இதுதான் உங்களோட கரெக்டான நேம். ஸோ நம்பர் கொடுத்துட்டு நேம் கேட்கலாம், நேம் கொடுத்துட்டு நம்பர் கேட்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ட் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. இப்படி வந்து கொஸ்டின் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ட் த 2x2 மேட்ரிக்ஸ், 2x3 மேட்ரிக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்து மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரூல் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Aij ஈக்குவல் டு I + j, இல்லை I - j the whole squared, I/j, ஏதாவது ஒரு ரூல் கொடுப்பாங்க. இந்த ரூலை யூஸ் பண்ணி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸி. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 2 ரோ 2 காலம் இருக்கணும். இப்போ 2 ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து A11, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், அடுத்து ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது எலிமெண்ட். இதுதான் 2x2 மேட்ரிக்ஸ். 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ இதுதான் 2/2 மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதோட எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இந்த ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு வரதெல்லாம் I, ரெண்டாவது வரதெல்லாம் J. இதில் A11 ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். A11 ஐக்கு பதிலாக 1 இருக்குது, ஜேக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ இது 1 + 1 நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்? 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படியே மீன்வைல் இங்கே மேட்ரிக்ஸும் எழுதிடலாம். A11ஓட ஆன்சர் 2 கண்டுபிடிச்சிருக்கோமா, இங்கே 2 எழுதிக்கோங்க. அடுத்து A12. ஸோ A12னா இங்கே 1 + 2, ஆன்சர் என்ன கிடைக்குது? 3. அப்போ இங்கே 3ன்னு எழுதிக்கலாம். A21 கண்டிப்பாக 2 + 1 என்ன தான் 3 தான். அப்போ இங்கே 3 தான் வரும். அதே மாதிரி A22 2 + 2க்கு என்ன வரும்? 4 வரும். அப்போ இது இங்கே 4 எழுதணும். இதுதான் அவங்க கேட்ட மேட்ரிக்ஸ். ஸோ இது என்ன ஆர்டரில் கேட்குறாங்களோ அதுக்கு இந்த பேட்டர்ன் எழுதிட்டு அது கொடுத்துருக்க ரூலில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வர எலிமெண்ட் எடுத்து எழுதிருங்க. அதுதான் உங்களோட கரெக்டான மேட்ரிசஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் வந்து ரோ வெக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட மெயின் கண்டிஷன் வந்து ஹேவிங் ஒன்லி 1 ரோ, ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும். ஆனால் எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் இருந்துக்கலாம். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இந்த மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 1 2 3 4 4 காலம் இருக்குது. ஆனால் அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரே ஒரு ரோ இருக்குது. அப்படி இருந்தாலே அது பேர் ரோ மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதோட ஆர்டர் கேட்டாங்கன்னா 1/4 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரோ மேட்ரிக்ஸ்னால் இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1 இருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் காலம் மேட்ரிக்ஸ்க்கு ஒரே ஒரு காலம் இருக்கணும். ஹேவிங் ஒன்லி 1 காலம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஆனால் ரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இந்த மேட்ரிக்ஸஸோட ஆர்டர் பார்த்தோன்னா இதில் 3 ரோ இருக்குது, ஒரு காலம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எழுதுறது எப்போவுமே ரோ, ரெண்டாவது எழுதுறது தான் காலம். ரெண்டாவது எலிமெண்ட் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸஸோட பேர் வந்து காலம் மேட்ரிக்ஸ். அதோட இன்னொரு பேர் வந்து காலம் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அந்த மேட்ரிக்ஸ், அதுதான் அதோட மெயின் கண்டிஷன். அதோட ரூல் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருக்கணும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் 2 ரோ 2 காலம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். இதே மாதிரி 3 ரோஸ் இருந்தால் 3 காலம்ஸ் இருக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ ஸ்கொயர் ஷேப். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டயக்னல் மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸோட இம்பார்ட்டண்டான ரூல் என்னென்னா எக்ஸப்ட் த டயக்னல் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆர் 0 அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், அதோட டயக்னல் எலிமெண்ட்டில் மட்டும் நம்பர்ஸ் இருந்துட்டு மற்ற எல்லாருமே 0வாக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 0 0 0 6 0 0 0 8. இதில் வந்து இந்த டயக்னலில் மட்டும் நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்களேன். 5 6 8 இது மட்டும் தான் நம்பர் இருக்குது, மற்ற எல்லாமே 0வாக இருக்குல்ல. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸில் 2 ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். டயக்னல் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கண்டிஷன் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்.
ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டயக்னல் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஆனால் இந்த லீடிங் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த எலிமெண்ட் எல்லாம் ஒரே நம்பராக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கேலார். இப்போ வந்து இந்த இடத்துல 5 வந்திருக்கு அப்படின்னா அந்த டயக்னலில் வர எல்லா எலிமெண்ட்டுமே 5ஆக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன மேட்ரிக்ஸ்னால் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஒரே எலிமெண்ட்டாக இருக்கணும். அது என்ன எலிமெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரே எலிமெண்ட் ரிப்பீட் ஆகிருக்கணும். செகண்ட் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் இன்னொரு கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் தான். ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் ஒரே எலிமெண்ட் இருக்கணும்னு சொன்னால, அந்த ஒரே எலிமெண்ட் வந்து 1ஆக இருக்கணும். நம்பர் 1ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்னு பேர். 0 1 0 0 0 1. ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருந்து இது எல்லாமே 1 1ஆக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் அதாவது இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னால் இதை வந்து நம்ம ஷார்ட்டாக என்னென்னு எழுதிடுவாங்க, I3ன்னு எழுதிடுவாங்க. இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கொயருன்ற வார்த்தையிலே அது வந்து அண்டர்ஸ்டுட் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேம் தான். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3ன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ன்னு தான் சொல்லணும் நம்ம. அது அண்டர்ஸ்டுட் அங்கே 3x3 தான் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி தான் யூனிட் மேட்ரிக்ஸ்லையும் இப்போ I3 அப்படின்னா 3 ரோ 3 காலம். அதே மாதிரி I2 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதில் 2 ரோ 2 காலம் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அது 1 0 0 1 அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது டயக்னல் எலிமெண்ட் மட்டும் 1ஆக இருக்கும், மற்ற எல்லாமே 0வாக இருந்தால் அது வந்து I2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ் அப்படின்றது எல்லா எலிமெண்ட்டும் 0வாக இருக்கணும், அதுதான் நல் மேட்ரிக்ஸ். அது கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு நல் மேட்ரிக்ஸ். இதோட ஆர்டர் வந்து 2x2, அதாவது 2/2 அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. இதோட ஆர்டர் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் எல்லா எலிமெண்ட்டும் 0வாக இருக்கணுன்றது மட்டும் தான் அதோட கண்டிஷன். இது வந்து ஒரு நல் மேட்ரிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க ட்ரையாங்கிளில் டயக்னல்லேருந்து பாருங்களேன், அந்த அப்பில் மட்டும் தான் எலிமெண்ட்ஸ் இருக்குது, டவுனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் 0வாக இருக்குல்ல, அப்போ அதுக்கு பேர் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட டயக்னல்லேருந்து பார்க்கும்போது டவுனில் மட்டும் நம்பர்ஸ் இருந்தால் அது வந்து லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ரிமைனிங் அப்பில் இருக்க எல்லாமே வந்து கண்டிப்பாக 0 ஆகும். அதாவது above the diagonal element should be 0 அப்படின்றது அதோட கண்டிஷன் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது, அதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இதுக்கு அர்த்தம் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏஐஏ ஈக்குவல் டு 0. ஏஐனா ஒன்றுமே இல்லை, உங்களோட டயக்னல் எலிமெண்ட்ஸ் A11 A22 A33ன்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த எலிமெண்ட் வந்து A11, இது வந்து A22, இது வந்து A33. டயக்னலும் 0வாக இருக்கணும். டயக்னலும் 0வாக இருந்து இந்த இடத்துல இப்படி எலிமெண்ட் வந்திருக்குல்ல, இப்போ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், டவுனில் இங்கே மட்டும் தான் எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு, நம்மளோட டயக்னலும் சேர்ந்து 0வாக இருக்குது. இப்போ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி லோவர் ட்ரையாங்கிள். இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல் மேட்ரிசஸ். ஈக்குவல் மேட்ரிசஸ்ன்றது வந்து ரொம்ப சிம்பிள். தேர் ஈக்குவல் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதுவும் வந்து 2 ரோ 3 காலம் இருக்குது, இங்கேயும் 2 ரோ 3 காலம் இருக்குது. அது ஃபஸ்ட் கண்டிஷன். ஆர்டர் சேமாக இருக்கணும். ஆர்டர் மட்டும் சேமாக இருந்தால் அப்போ அதாவது கண்டிப்பாக அதோட உள்ளே இருக்க ஒரு எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்கே 3னா இங்கே 3 2 1 எல்லா எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஆர்டரும் சேமாக இருந்து எலிமெண்ட்ஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஈக்குவல் மேட்ரிக்ஸ். இப்போ ஏயும் பியும் ஈக்குவல்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இந்த கொஸ்டினில் 9 6 x x 4 y அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி z 6 8 1 4 3 இருக்குது. ஃபைண்ட் x y z அப்படின்னு கொடுப்பாங்க. நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டதுனால அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 9 இருக்குது, 9ஓட பிளேஸில் இங்கே இசட் கொடுத்துருக்காங்களா, அப்போ கண்டிப்பாக நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா 9's ஈக்குவல் டு இசட்னு சொல்லிடலாம். 9 இசட்டும் கண்டிப்பாக சேம் தான், பிகாஸ் தேர் ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 6ம் 8ம் இங்கேயும் 6ம் 8ம் தான் இருக்குது. அடுத்து இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸோட பிளேஸில் இங்கே 1 கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம x is equal to 1ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒய் இருக்குது, இங்கே ஒய்யோட பிளேஸில் 3 இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக y is equal to 3ன்னு எழுதிக்கலாம். இதிலே x plus y x minus y அப்படின்னு கொடுத்தா கூட நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கேன்சல் பண்ணி x and y கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிசஸ் பார்க்கலாம். இதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இதோட பேசிக் வந்து என்ன அப்படின்னா
ஆட் பண்ணுறதுக்கோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு மெயின் கண்டிஷன் என்னென்னா சேம் ஆர்டர் இருக்கணும். ரெண்டு மேட்ரிசஸும் ஒரே ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ரிசஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஒரு 1 2 4 7, அதே மாதிரி இங்கே பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் 7 1 8 3ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏ மேட்ரிக்ஸ், இது வந்து பி மேட்ரிக்ஸ். இப்போ கொஸ்டினில் வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். இந்த 1ஐயும் இந்த 7ஐயும் ஆட் பண்ணணும். 1 + 7, அப்போ இங்கே 8ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே 2க்கு நேரம் இங்கே 1 இருக்குது, அப்போ 2 + 1 இங்கே 3. இங்கே 4ம் இங்கே 8ம் இருக்குது, அப்போ 4 + 8 வந்து 12. 7ம் 3ம் இருக்குது, ஆட் பண்ண 10. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். ஸோ நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் என்ன ஆர்டரோ அதே ஆர்டரில் தான் ஏ ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் கிடைக்கும். அதே மாதிரி ஏ மைனஸ் பி பண்ண சொன்னாங்கனாலும் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 1 - 7, 1ல் -7 பண்ணால் -6. அடுத்து இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 - 1 பண்ணால் 1. இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இப்போ 4 - 8 -4. அடுத்து இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 7 - 3 4. ஸோ இதுதான் உங்களோட ஏ மைனஸ் பி. இதுவும் பாருங்கள் 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ இது கண்டிப்பாக அதே மேட்ரிக்ஸஸ் ஆர்டர் தானே வரும். ஏன் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு தான் சேம் ஆர்டர் வரும். மல்டிப்ளிகேஷனோட கான்செப்டே வேறு. இதில் வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து மேட்ரிக்ஸஸோட மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இப்படி கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது 2a + b வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா 2ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை ஏன்ற மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஏ ஆட் பண்ணுங்க அப்படின்றத இதோட அர்த்தம். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு 2 போட்டுட்டு இந்த ஏயோட மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். 1 2 4 7 ஏ மேட்ரிக்ஸ் ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 7 1 8 3. ஏன்னா பி அப்படியே தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இங்கே 3bன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் இங்கே ஒரு 3 எழுதியிருப்பேன், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வெளியில் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வருது இல்லை, இந்த மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா இது உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது எல்லா எலிமெண்ட்டு கூடயும் இதை மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ இது என்ன ஆகும்னா 2 1s are 2, 2 2s are 4, இங்கே 8, இங்கே 14 எழுதிட்டு இவங்க கூட ஆட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு பேசிக் சொல்லித்தரேன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சேம் ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணிடலாம், அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இதில் நம்ம செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. சப்போஸ் இதோட ஆர்டர் வந்து 2x2. இப்போ பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட ஆர்டரும் 2x2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ பியோட ஆர்டர் என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்பாங்க. இது வந்து முதல்ல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளாக நம்ம பார்க்கணும். பாசிபிளான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அவங்களோட இந்த செகண்ட் நம்பர் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட இந்த ஃபஸ்ட் நம்பருக்குள்ள ரோவும் இது கண்டிப்பாக சேமாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும், இல்லைனா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே நம்மளால் பண்ண முடியாது. இதோட ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்கல்ல, அப்போ இந்த 2வும் இந்த 2வையும் சேர்த்து இங்கே 2x2 அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ ஏபியோட ஆர்டர் வந்து 2x2 தான். இப்போ சப்போஸ் கொஸ்டினில் ஏயோட ஆர்டர் வந்து 2x3 2/3 மேட்ரிக்ஸ், பியோட ஆர்டர் வந்து 3x4 மேட்ரிக்ஸ் இருக்குது. இது வேறு ஆர்டர், இது வேறு ஆர்டரில் இருக்குது. இப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட இந்த காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோட இந்த ரோவும் சேமாக இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். சேமாக இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இது சேமாக இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது சேமாக இருக்குது, அப்போ இந்த ஏபியோட ஆர்டர் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து என்ன ஆர்டரில் கிடைக்கும் அப்படின்னா இந்த 2வையும் இந்த 4ஐயும் ஜாயின் பண்ணி 2x4 தான் இந்த ஆர்டர் இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சரும் கூட. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்றது எப்படி பண்ணணும்னு பாருங்களேன். அவங்களுக்கு சிம்பிளாக இதில் சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வந்து ஒரு 2x1, பியோட மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 1x2ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியும். ஏன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஆன்சர் வந்து 2x2ல் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸை நான் வந்து 2x1 எடுத்துக்கிறேன். அதாவது 2 ரோ ஒரே ஒரு காலம். இப்போ 5 6. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2x1ல் இருக்குது. இப்போ பிக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறேன். ஒரு ரோ 2 காலம் இருக்கணும். இப்போ 5 6 ஒரு ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. இது வந்து 1x2 மேட்ரிக்ஸ். இப்போ இதை மல்டிபிள் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். எப்போவுமே எப்படி தெரியுமா மல்டிபிள் பண்ணணும்.
இங்கே ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் இருக்குல்ல இவங்களோட ரோவையும் செகண்ட் ஆல்ஃபபெட்டோட காலமையும் எடுத்து தான் மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் ரோ வந்து 5, ஃபஸ்ட் ரோவில் ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்குது 5, அதை எழுதிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு காலம் எடுக்கணும். இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ரோவும் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து காலம் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ 5 × 5. அடுத்து இங்கே 5ம் இங்கே 6ம் இருக்குது பாருங்கள். அப்போ 5 × 6. நெக்ஸ்ட் இங்கே ரெண்டாவது ரோவுக்கு வரும்போது இங்கே ரெண்டாவது ரோவுக்கு போயிடணும். நம்ம இங்கே ரெண்டாவது ரோவோட எலிமெண்ட் இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு காலம் 5, அப்போ 6 × 5. அடுத்து இந்த 6 × இந்த 6, 6 × 6 இப்படி எழுதணும். இதுதான் உங்களோட மல்டிப்ளிகேஷனோட கரெக்டான ஆன்சர். மல்டிபிள் பண்ணிட்டோங்கன்னா 25, 30, 30, 36. இதோட ஆர்டர் பாருங்களேன், 2 × 2 மேட்ரிக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் அதோட ஆர்டராக இருக்கும். கரெக்டாக வந்திருக்குல்ல, இப்படி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆக்சுவலாக நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். ஃபைண்ட் ஏ கொடுத்துட்டு A² கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பேசிக் வந்து ஃபஸ்ட்டு A² அப்படின்னா ஏவை ஏவால் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து இங்கே 1, -1, 7, 5 இருக்குது. மல்டிபிள் பை திருப்பி அதே ஏ மேட்ரிக்ஸ் 1, -1, 7, 5ன்னு எழுதிக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ணுறது எப்படி பண்ணணும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணக்கூடாது, அதுதான் பேசிக். ரோவையும் காலமையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இது எப்படி பண்ணணும்னு பாருங்களேன். இந்த மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருந்த ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இந்த ரோ வந்து 1, -1, இந்த காலம் வந்து 1, 7. அடுத்து ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும். ஃபஸ்ட் ரோ வந்து 1, -1 இருக்குது. இங்கே செகண்ட் காலம் வந்து -1ம் 5ம் இருக்குது. இப்படி தான் எழுதணும். இங்கே இருந்த ரோஸையும் இங்கே இருக்க காலம்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதிடணும், அவ்வளோதான். இங்கே ரெண்டாவது ரோவா இங்கே ரெண்டாவது ரோ எழுதுங்க. 7, 5. இங்கே மறுபடியும் ஃபஸ்ட்டு காலம் 1, 7. இங்கே மறுபடியும் செகண்ட் ரோ செகண்ட் காலம் -1, 5. இந்த எலிமெண்ட்டோட பேரை வச்சு கூட சொல்லலாம். இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட். அப்போ இங்கே இருக்க ஃபஸ்ட் ரோவை இங்கே இருக்க ஃபஸ்ட் காலமே மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் அந்த மாதிரி எடுத்து எழுதினா கூட கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பாருங்களேன். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் 1 1s are 1, -1 × 7, -7. இங்கே 1 × -1, -1, -1 × 5, -5. இங்கே 7 1s are 7, 5 7s are 35. ஸோ நடுவில் ப்ளஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன சிம்பிள் வருதோ அதை போடணும். 7 × -1, -7, 5 5s are 25. இப்படி எழுதிட்டு இதை ஆட் பண்ணிட வேண்டியதான். அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ -6, -6, 35ல் 7 ஆட் பண்ணால் 42, 25லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 18. ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான A² ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபுல் மார்க் வாங்கலாம். இதோட இன்வர்ஸ் வேல்யூஸ் பற்றி டிரான்ஸ்போஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.